வணக்கம் சார். என் பேர் வடிவரசன். நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். 2 பேரும் பேங்க் எம்ப்ளாயீஸ். இங்கே புக் ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்க. அதோட வந்து பார்த்தோம், நல்லா இருக்குது. இந்த கல்ச்சர் வந்து இதை புக் படிக்கிறதுங்கிறது வந்து சுத்தமாக நம்ம சமூகத்துலேருந்து அது வந்து நம்ம வாழ்க்கை முறையை இப்போ வந்து வேறு விதமாக கொண்டு போயிட்டுருக்கு. ஏத்தாவா இந்த மாதிரி புக் ஷோஸ் வந்து இங்கே மட்டும் நிறைய இடத்துல நடத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து படிக்கிறதுங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் வந்து ஜஸ்ட் த்ரூ மொபைல் எல்லாமே இப்போ பாம் டாப்புங்கிற அந்த இதுக்கு எவ்வளோக்கள் நம்ம சுருக்கமாக போய் நம்ம வாழ்க்கையும் அவ்வளோக்குள்ள சுருக்கமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்ப மொரோவர் அது வந்து என்னதான் நம்ம கைக்கு அடக்கமாக இருந்தாலும் உடல் ரீதியாகவும் சரி, ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டலி வந்து அது வந்து எந்த வித பாதிப்பை கொடுக்குங்கிறது அவ்வளோ வீரியமாக இருக்குது. நம்ம பாரம்பரியத்தை விட்டு நகர்றதுனால வர தாக்கம் தான் அது. இது எல்லா இடத்துலையும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரொமோட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம சமூகத்தையும் காக்க முடியும், நம்ம பொது அறிவு சுய சிந்தனையை வளர்த்துக்க முடியும். நன்றி. இல்லை, இப்போதைக்கு நான் வந்தது வந்து தங்கச்சிக்கு பொண்ணு இப்போ தான் 2 வயசு ஆகுது. எங்கே போனாலும் ப்ரிஃபரன்சஸ் வந்து இப்போ வந்து அவளுக்கு தான். எங்கேயுமே கிடைக்கல. இந்த கிடைச்சிருக்கு. வெல்கம் சார். வேலூரில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க, எத்திராஜ் மண்டபத்தில் போட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். எப்படி இருக்குன்றதுக்காக வந்தேன். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. பார்க்காத புக்கெல்லாம் கூட நிறைய பார்த்துட்டோம். அதை படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இன்றைய தலைமுறையில் நிறைய பேர் புக்கை எடுக்கிறதே இல்லை. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைலே பார்த்துட்டு அதிலே போயிடுறாங்க. புக்குன்றது ஒரு பெரிய விஷயம், வரப்பிரசாதம். இதை எடுத்து படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. இவங்க கேஜ் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மொபைல் வந்ததுனால எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, மொபைல்லே பார்த்துடுறாங்க. புக்கை வந்து கேஜ் கணக்கில் கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒரு ஆஃபர் நமக்கு தந்துருக்காங்க. அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருக்குங்க. நிறைய புக் இருக்குங்க. வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறிக்கான நிறைய புக்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் வாங்கி படிச்சு பாருங்கள், நல்லதாக இருக்கும். ஹலோ, என் பேர் மௌலிஷ். சைடு க்ரீன் சர்க்கிள் வழியாக போய் நின்றுறேன். வேலூர்லேருந்து ஆற்காட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். சைடு திடீர்னு இந்த ஒரு புக்கு வெயிட் சேல் பார்த்து வந்தேன். இங்கே வந்து நிறைய இங்கிலீஷ் புக்ஸ்லாம் நிறைய சூப்பராக இருக்குது. நம்மளால தேடிட்டு இருந்த புக்ஸு, பீட்டர் ஜேம்ஸ் அப்படின்னு நிறைய புக்ஸ்லாம் தேடி இருந்தேன். பார்த்து நல்லா இருந்துச்சு. இன்றைய ஜெனரேஷன் வந்து நிறைய ஃபோன்ஸ் பதிலாக இந்த மாதிரி புக்ஸ் பார்த்தாங்கன்னா நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் குணசேகர். இது என்னோட ஃப்ரெண்ட் மனோஜ், அந்த என்னோட ஃப்ரெண்ட் தினேஷ். நாங்கள் இங்கே வேலூரில் க்ரீன் சர்க்கிள் பக்கத்தில் இருக்கிற எத்திராஜ் மண்டபத்தில் எனக்கு புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அந்த புக் ஃபேர் வரலாம் தான் வந்தோம். நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புக் படிக்கிற ஹேபிட்டே வந்து கம்மியாகிட்டு வருது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டைமை வந்து நம்ம நிறையா பிஸி ஷெடியூல் இருக்குது, அது ஒரு விஷயம். இன்னும் நம்ம ஃப்ரீ டைமுமே வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் தான் நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த ரீடிங் ஹேபிட்ஸ்லாம் கம்மியாகிடும். பட் இந்த மாதிரி நீங்கள் புக் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆல் த புக்ஸ் லைக் நிறைய ஃபிக்ஷன்ஸ் இருக்குது, லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணுற மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அந்த சைடில் வந்து வி ஹேவ் ஆல் த சில்ட்ரன் லிட்ரேச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் புக் வாங்கி உடனே படிக்க முடியும்னா கூட அந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிடுறதுக்கு நம்ம வீட்டில் புக்குன்றது ஒன்று இருக்கணும். டக்கு நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட புக் படிக்கலாம் நினைக்கலாம். பட் அந்த டைமில் நம்ம போய் ஒரு புக்கை சர்ச் பண்ண முடியாது இல்லைங்களா. பட் நம்ம வீட்டிலே இருக்கும்போது வி கேன் டேக் அண்ட் ரீட். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ரீடிங் ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த புக் ஃபேர் வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ரீட் it. Hi, my name is Hannah. I came from Bagayam to this Green Circle book fair, and I think the joy of reading has gone because of using of phones and other devices technology. And this initiative of book fair is very good because we get to see so many books, and we can find so many interesting things that we can read. Which books are you aiming to buy? I think I like mystery and educational books. So yes. Thank you. Hello, my name is Ruben and this is my brother Lloyd. We had really fun. We had so much fun looking for these books and we're going to purchase them. I say reading is better than books because like when you watch something, you'll keep surfing around the internet for watching stuff. But then when you're reading, you're focused on one page and then the next page. It's just one story. Thank you. வணக்கம். நம்ம வேலூரில் க்ரீன் சர்க்கிள் பக்கத்தில் எத்திராஜ் மண்டபத்தில் புக் ஃபேர் போட்டிருக்கோம். இந்த புக் ஃபேர் எப்படி போட்டிருக்கோன்னா கேஜ் வைஸாக போட்டிருக்கோம். இந்த புக் ஃபேர் நிறைய ஃபேமஸான புக்ஸுங்க,
நிறைய புக்ஸுங்கெலாம் இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸுக்கும் இருக்குது, காஃபி டேபிள், டீன் ஃபிக்ஷனு, நிறைய ஃபேமஸான புக்ஸ்லாம் இருக்குது, வந்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள்.